ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன். கடந்த 10 நாட்களும் ஆண்டவர் நமக்கு கிருபையாயிருந்தார். அவர் நிறைய வாக்குத்தத்தங்களோடு நம்மோடு கூட ஆண்டவர் பேசினார். அவருடைய வார்த்தைகள் ஒன்றும் அது தரையிலே விழுவதே இல்லை. அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுக்கு அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேறும். ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது இருக்கிற சூழ்நிலையை நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை வந்ததற்கு பிறகும் சூழ்நிலை அப்படி இருக்குதே அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை என்று ஒன்று வந்து நம்முடைய இருதயத்திற்குள்ளே விழுமானால் நிச்சயமாகவே ஒரு நாள் அது ஒரு பெரிய பலனை கொடுக்கும். ஆமென். அதனால ஆண்டவருடைய வார்த்தையை ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வரும்போது, சொப்பனம் கடந்து வரும்போது, தரிசனம் கடந்து வரும்போது ஒன்றுமே இல்லை. அவங்க அப்பாவே அவனை பார்த்து என்ன கேட்குறாரு அப்படின்னு சொன்னால், நானும் உங்கள் அப்பா அவங்க அம்மா எல்லாரும் வந்து உனக்கு முன்பாக பணிஞ்சிட்டு நாங்கள் நிற்போமா? ஒரு நியாயம் வேண்டாமா? உன்னுடைய சொப்பனத்தில் ஒரு நியாயம் வேண்டாமா? நிறைய பேர் நம்மை பார்த்து அப்படி தான் கேட்பாங்க. இந்த வார்த்தையெல்லாம் நமக்கு நேராக வரும்போது, நீ விசுவாசிக்கிற ஒரு நியாயம் வேண்டாமா? நீ இந்த மாதிரிலாம் சொல்கிற ஒரு நியாயம் வேண்டாமா? உனக்கு தகுந்தது மாதிரி யோசி, உனக்கு முடியுன்றதை யோசி. ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்றதுக்காக இதை கேட்டுட்டு வந்து இப்படி நடக்கும் நீ சொல்கிறது எந்த விதத்தில் சாத்தியம் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும் வாக்கு கொடுத்தவர் கர்த்தர், பேசினவர் கர்த்தர், தரிசனம் கொடுத்தவர் கர்த்தர். அவர் சொன்ன நல் வார்த்தை ஒன்று கூட தரையிலே விழுவதே இல்லை. ஆனா இந்த விசுவாசம்ன்ற ஒன்று இருந்தால் போதுமானது. இதுதான் ஒரு நல்ல மழை தண்ணீர், இதுதான் உரம். நம்ம ஒரு விதையை விதைச்சு, வசனம்ன்றது ஒரு விதை, அதை நம்முடைய இருதயத்தில் ஆண்டவர் விதைச்சிட்டே இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் விதைக்கிறாரு. இந்த 10 நாட்களும் ஆண்டவர் விதைச்சாரு அப்படின்னா வித்தியாசமா விதைக்கிறாரு. நம்ம மேல ஆண்டவர் வச்சிருக்கிற பெரிய திட்டத்தை ஆண்டவர் விதைக்கிறாரு. ஆனா இந்த விதை எப்போ முளைக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த விசுவாசம் என்கிற தண்ணீர் ஊற்றப்படணும், விசுவாசம் என்கிற உரம் போடப்படணும். இல்லை அப்படின்னு சொன்னா அந்த விதை முளைக்கவே முடியாது. அப்போ ஆண்டவர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்க என்ன சொல்லணும்? ஆண்டவரே நான் நம்புறேன், ஆண்டவரே இந்த வார்த்தையை நான் நம்புறேன், இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். பாருங்க, அன்னாளுக்கு அது வரைக்கும் குழந்தை பாக்கியத்துக்குரிய அறிகுறியே இல்லை. ஆனா ஆண்டவருடைய மனுஷனிடத்திலிருந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போன உடனே வேதம் சொல்லுகிறது, அவள் அதற்கு பிறகு துக்கமுகமாய் இருக்கவில்லை. காரணம் என்னன்னா, அவங்களுக்குள்ள ஒரு ஃபெய்த் தான். இத்தனை நாள் நடக்கலையே, இனி எங்க நடக்க போகுது அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு வரல. கர்த்தர் சொல்லிட்டார்ல, அந்த காரியத்தை கர்த்தர் செய்து முடிப்பார். மரியாள் முதல்ல ஆண்டவரை பார்த்து கேட்கும்போது அப்படிதான் கேட்கிறாங்க, ஆண்டவரே இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியாத கன்னியா இருக்கிறேனே. உடனே ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்தில் நிலடிடும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்க அந்த ஆசீர்வாதத்திற்காக எதிர்பார்த்தார்களே தவிர அவர்கள் சந்தேகப்படவே இல்லை. அப்போ ஆண்டவர் இன்றைக்கு இந்த 11வது நாள் அவர் சொல்லுகிற ஒவ்வொரு நல்வார்த்தையும் விசுவாசிக்க கூடிய ஒரு பெரிய கிருபையை கர்த்தர் தருவாராக. அது அப்படியே நடக்கும். அது நம்முடைய தலையின் மேல் நடக்கும். நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை கர்த்தர் செய்வதற்கு வல்லவராய் இருக்கிறார். இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தை நீங்க எப்படி துவங்குனீங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை பலர் பலவிதமான வித்தியாசமான ஒரு சூழ்நிலையிலே துவங்கி இருக்கலாம். ஒரு பெரிய ஜபத்திலையோ இல்லைன்னா ஒரு பெரிய விசுவாசத்திலையோ இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு நினைச்சு நீங்க இந்த வருஷத்தை வித்தியாசமா துவங்கி இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், இந்த வருஷத்தை துவங்கினது மாதிரி இந்த வருஷத்தினுடைய முடிவு உங்களுக்கு இருக்க போகிறது இல்லை. இந்த வருஷத்துல ஆண்டவர் ஒரு புதுமையை நிச்சயமா கர்த்தர் உங்க கண்களை கண்டு கர்த்தர் காண பண்ண போகிறார். இந்த வருஷத்தினுடைய கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் இந்த ஆண்டு முடித்து ஒரு புதிய ஆண்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கும்போது கர்த்தர் நிறைய மாற்றங்களை நமக்கு தந்திருப்பார், நிறைய உயர்வுகளை ஆண்டவர் தந்திருப்பார்.
நிறைய அங்கீகாரங்களை ஆண்டவர் தந்திருப்பார். இந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய கண்கள் காண போகிறது. நம்புறவங்க கரங்களை மேல தட்டி, முழு பலத்தோடு மேல தட்டி ஆமென். அற்புதம் செய்கிற ஒரு தேவன் என்னோடு கூட அவர் இருக்கிறார், என்னோடு கூட அவர் இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். அவர் அதிசயங்களை செய்கிற கர்த்தர். ஆமென். அப்போ ஆண்டவர் பேசின வார்த்தைகளை எல்லாம் திரும்ப 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 ஒரு விசை கர்த்தர் பேசும்போது இன்னொரு விசை அதை நான் முழுக்க முழுக்க நம்புறேன்னு அதை உரிமை பாராட்டி கொள்ள போகிறோம். ஆமென். ஒன்று, விசுவாசிக்கிறதுல ஆண்டவர் சொன்ன வார்த்தை அப்படியே வளரும். இன்னொன்று ஆண்டவருடைய சமூகத்துக்கு போன உடனே அந்த வார்த்தைகள் வளரும். அப்போ ஆண்டவருடைய கரம் நம்முடைய கரத்தோட, நம்முடைய திட்டத்தோட ஆண்டவருடைய திட்டம், நம்ம ஆண்டவரோட கலந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நான் நம்புறேன் அது நிச்சயமாய் சக்சஸ்ஃபுல்லா மாற போகிறது. ஆமென். இந்த நிலத்திலே போடப்பட்ட விதை நிலம் முதல்ல ஏத்துக்கணும். அதே மாதிரி இந்த விதையும் நிலத்துக்குள்ள போய் அமரணும். ரெண்டுக்கும் அந்த அந்த ஃப்ரீக்வன்சி அப்படின்றது சரியா இருந்தாதான் அது வளரும். அதே போல நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவம் யாருக்கு நிறைவேறும்னா, சும்மா எல்லா தப்பையும் பண்ணிட்டு எல்லா அக்கிரமும் பண்ணிட்டு ஒரு மாற்றமும் இல்லாம மனம் போன வாழ்க்கையில வாழ்ந்துட்டு ஆண்டவர் எனக்கு நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்றதுல எந்த அர்த்தமும் இல்லை. அதற்கு மாறாக நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்னா பக்குவமா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை பக்குவமா இருக்கணும். நம்ம வாழ்க்கை பக்குவம் ஆயிருச்சுன்னா கர்த்தர் போடுகிற விதை அது ஒரு பெரிய மரமாய் முளைக்கும். அதனால ஆண்டவரிடத்துல என்ன கேட்கணும்னா, என்ன அதற்கு நேராய் பக்குவப்படுத்துங்க ஆண்டவரே, பக்குவப்படுத்துங்க ஆண்டவரே. ஒரு தவறு பண்ணியாச்சு, அதற்காக ஆண்டவர் தண்டனை கொடுத்தாச்சு, நம்மளை அதுல இருந்து கர்த்தர் மீட்டெடுத்தாச்சு. அப்போ மீண்டும் 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 நம்ம அதுல போய் விழ முடியாது. எத்தனை டைம் தான் ஆண்டவர் எச்சரிப்பார், எத்தனை டைம் தான் ஆண்டவர் காப்பாற்றுவார். அதனால நிறைய டைம் ஆண்டவர் அதை செய்ய முடியாது. வேதம் சொல்லுது, சிம்சோனுக்கு ஒரு எச்சரிப்பு உண்டாயிருச்சு, ரெண்டாவது எச்சரிப்பும் உண்டாயிருச்சு, மூணாவது எச்சரிப்பும் உண்டாயிருச்சு. ஆனா நாலாவது எச்சரிப்பு வரும்னு நினைச்சு அதே மாதிரி எழும்புறாரு. ஆனா நாலாவது அந்த மனுஷனால அந்த எச்சரிப்பை கேட்கவும் முடியல, அதை தாண்டவும் முடியல. அதனால ஆண்டவரே, ஆண்டவருடைய பிள்ளைகளே, வாய்ப்பு என்கிறது கர்த்தரிடத்திலிருந்து அந்த நிறைய டைம் ஆண்டவர் நமக்கு தந்துட்டே இருக்கிறார். இந்த 100 daysல வெறும் வாக்கு தத்தத்தை மட்டும் நமக்கு தரல, ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மளை என்ன பண்ண போகுதுன்னா முழுமையாய் நம்மை மாற்ற போகிறாரு. நம்மளை மாற்றுவதற்கு ஒப்பு கொடுக்கணும். இந்த வாக்கு தத்தம் வரும்போது வெறும் வாக்கு தத்தத்துக்காக மட்டும் ஆமேன்னு சொல்லக்கூடாது. எதுக்கு ஆமேன்னு சொல்லணும்னா, ஆண்டவரே இந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றுவதற்கு என்ன தகுதிப்படுத்துங்கப்பா, என்ன தகுதிப்படுத்துங்கப்பா, இந்த வாக்கு தத்தம் நிறைவேறதுக்கு என்ன உருவாக்குங்க ஆண்டவரே, இந்த வாக்கு தத்தத்துக்கு நான் ரெடி ஆகணும் ஆண்டவரே. ஏன் அப்படின்னா, வார்த்தைகள் வருகிறது உண்மை, நடக்க போகிறது உண்மை. ஆனா நம்ம சரியாக விட்டா அந்த வாக்கு தத்தம் நமக்கு தூரத்துல போயிடும். அப்ப எல்லாரும் இந்த 11வது நாள் உங்க கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி, ஆண்டவரே என்னை முற்றிலுமாய் கழுவுகிறவர், என்னை யூசோப்பினால் கழுவுகிறவர், என்னை சுத்திகரிக்கிற ஒரு நல்ல தேவன். சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா, இந்த 100 நாள் ஜபத்துல என்னுடைய கோபம் சிலுவையில அடிக்கப்படணும், சிலுவையில அடிக்கப்படணும். ஆண்டவரே, கோபக்காரின்ற பேரை வாங்கிட்டேன், கோபப்படுறவன்ற பேரை வாங்கிட்டேன். ஆனா மோசையினுடைய சாந்த குணம் எல்லா மனுஷனுக்கும் தெரிந்திருந்தது போல, அப்பா நீங்க சொன்னீங்கல்ல, மோசே என்கிற அந்த மனுஷன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று சொன்னீரே, அதே போல என் குணம் அப்படியே மாறிரட்டும் ஆண்டவரே, எங்க குணம் மாறிரட்டும் ஆண்டவரே. சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி, இந்த 11வது நாள் என்ன மாற்றுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தை வர வர வர, இந்த வாக்கு தத்தங்கள் வர வர என்ன மாற்றி, என்ன உருவாக்கி, அந்த வாக்கு தத்தத்திற்கு நேராய் என்ன நீங்க அழைத்து செல்லுகிறதற்காக நன்றி அப்பா.
இன்று கண்ட எகிப்தியனை இனி என்னைக்கும் காண மாட்டேன்னு வாக்கு கொடுத்தீங்களே, இன்றைக்கு கண்ட பாவத்தை, இதற்கு முன்பாக செய்து கொண்டிருந்த அந்த பாவத்தை இனி என் வாழ்நாளையில ஒரு டைம் கூட செய்யாதபடி அதிலிருந்து ஒரு பரிபூரணமான ஒரு விடுதலையை எனக்கு நீர் தர போகிறதற்காய் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதற்கு நீர் கடந்து வருவீராக. ஹalleluya.